ஓம் ஸ்ரீ மகா பெரிவா சரணம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமி விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி. மாதக்ஷணம் ஸ்னபய மாம் தவ வீக்ஷிதேன மந்தாக்ஷிதேன சுஜனை அபரோக்ஷிதேன காமாட்சி கர்ம திமிரோத்கர பாஸ்கரேண ஸ்ரேயஸ்கரேண மதுபத்யுதி தஸ்கரேண. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஐங்கார ஹ்ரீங்கார ரகஸ்யயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூஜ்ய ஓங்கார மர்ம பிரதிபாதினீभ्यां நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாभ्याம். இனி 80வது ஸ்லோகம். குச்சௌ சத்யஸ்வித்யத் தடகடித கூர்பாசபிதுரௌ கஷந்தௌ தோர்மூலே கனக கலசாபௌ கலயதா தவ த்ராதும் பங்காத் அலமிதி வலக்னம் தனுபுவா த்ரிதானத்தம் தேவி த்ரிவலிலவலி வல்லிபிரிவ. சென்ற 89வது ஸ்லோகம் போல் 80வது ஸ்லோகமும் தேவியின் இடுப்பு வர்ணனையே தொடர்கிறது. அதில் சூக்ஷ்மமான 3 மடிப்புகள் காணப்படுகிறது என்று சொல்கிறார். உத்தம ஸ்திரீகளுக்கு இடுப்பு சதையில் ரேக்கையைப் போல மெல்லிய 3 மடிப்புகள் காணப்படுமாம். நெற்றிலும் கழுத்திலும் கூட 3 ரேக்கைகள் காணப்படும். இப்படி சாமுத்திரிக லட்சண சாஸ்திரம் கூறுகிறது. காமேஸ்வரனின் திரிபுர சம்ஹாரம் முதலிய அவருடைய வெற்றிகளை தேவி கேட்கும் பொழுது சந்தோஷத்தால் மனம் பூரித்து வேர்வில் நனைந்த மார்க்கச்சங்கள் பூரிக்கிறது. அப்பொழுது அம்பிகையின் ஸ்தனபாரத்தால் மத்திய பாகம் என்கிற இடுப்பு உடிந்து விடுமோ என்கிற ஒரு சந்தேகம் எழுகிறதாம். ஸ்தனங்களை சிருஷ்டித்த மன்மதன் இடுப்பு ஒடியாமல் இருக்க தேவியின் இடுப்பில் வள்ளி கொடிகளால் 3 சுற்று சுற்றியது போல் அந்த 3 இடுப்பு மடிப்புகளை பார்க்கும் பொழுது ஆச்சாரியாளுக்கு தோன்றுகிறதாம். இப்படி தேவியின் அழகான இடுப்பின் மடிப்புகள் உண்டான காரணத்தை தன் கற்பனையால் வர்ணிக்கிறார் பகவத் பாதாள் இந்த ஸ்லோகத்தில். இனி ஸ்லோக வரிகளும் அதன் அர்த்தங்களும். சத்ய ஸ்வித்யத் தட்டகட்டித்த கூர்பாசபிதுரௌ. பரமேஸ்வரனுடைய பெருமையை நினைத்த க்ஷணத்தில் வேர்வியால் உடலில் ஒட்டிய கச்சை கஷந்தௌ தோர்மூலே கனக கலசாபௌ கலயதா. கைகளின் அடிபாகத்தில் இருக்கும் தங்க கலசங்கள் ஒத்த குச்சௌ ஸ்தனங்களை கலயதா சிருஷ்டித்த தவ திராத்தும் பங்காத் அலமிதி வலக்னம் தனுபுவா. தனுபுவா என்றால் மன்மதன். ஆக இந்த ஸ்தனங்களை சிருஷ்டித்த மன்மதன் இடுப்பு முழுவதும் சுற்றி வரும் 3 விதமான சதை மடிப்புகளை சிருஷ்டித்திருக்கிறான். அதை பார்க்கும் பொழுது த்ரிதானத்தம் தேவி த்ரிவலிலவலி வல்லி பிரிவ. உன் இடுப்பு பிரதேசம் ஒடிந்து விடாமல் இருக்க அதை சுற்றி வள்ளி கொடிகளால் 3 சுற்று சுற்றப்பட்டது போல் இருக்கிறது தாயே என்கிறார் பகவத் பாதாள். திருவழி என்னும்
3 இடுப்பு மடிப்புகள், இடுப்பு முறிந்திடாது காற்பதற்காக போடப்பட்ட கட்டு போல் இருப்பதாக சொல்கிறார். லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் ஸ்தனபார தலன்மத்திய பட்டபந்திர வலித்ரயா என்று இதையே உணர்த்துகிறது. இப்படி தேவியின் இடுப்பில் காணப்படும் 3 சூக்ஷ்ம ரேகைகளின் காரணத்தை அழகாக வர்ணிக்கிறார் பகவத் பாதாள். ஓம் தத் சத்து. இனி 81வது ஸ்லோகம். குருத்வம் விஸ்தாரம் क्षितिधरपति பார்வதி நிஜः நிதம்பாத்தாச்சித்ய त्वयि हरणरूपेण निदधे अतस्ते विस्तीर्णो गुरुरयमशेषां वसुमतीं नितम्भ प्राग्भारः स्थगयति लघुत्वं नयति च. சென்ற 80வது ஸ்லோகத்தில் அம்பாளின் இடுப்பின் 3 கோடுகளை 3 வள்ளி கொடிகளாக வர்ணித்த பகவத் பாதாள் இந்த ஸ்லோகத்தில் அம்பாளின் பின்பாகத்தை வர்ணிக்கிறார். அன்னையின் பின்பாகத்தை பற்றி சொல்கையில் அது பருமனாலும் விஷாலத்தாலும் பூமியையே மறைத்து பூமியை லேசானது போல் செய்கிறதாம். இவ்வாறான பருமனையும் விஷாலத்தையும் காணும் பொழுது தேவியின் தகப்பனாரான மலையரசன், அதாவது ஹிமவான், தன் மலை அடிவாரத்தை தேவிக்கு ஸ்திரீதனமாக அளித்துள்ளானோ என்று எண்ண தோன்றுகிறது என்கிறார் பகவத் பாதாள். இனி ஸ்லோகமும் அதன் அர்த்தமும். குருத்வம் விஸ்தாரம் சித்திதரபதி பார்வதி நிஜக. பர்வதராஜனாகிய உன் தந்தை பார்வதி தேவியே கனமாகவும் விஷாலமாகவும் இருக்கும் தன்னுடைய நிதம்பாத் ஆச்சித்ய त्वयि हरण ரூபேன நிததே. தன்னுடைய தாழ்வரையில் இருக்கும், அதாவது மலை அடிவார பகுதியை ஆச்சித்ய எடுத்து உன்னிடம் ஸ்திரீதனமாக கொடுத்தார் போலும். அத்தஸ்தே விஸ்தீர்ணோ குருரயமசேஷாம் வசுமதீன். அதனால்தான் பெருத்தும் விஷாலமாகவும் உன்னுடைய நிதம்பஸ்தானம் இருக்கின்றதோ என்கிறார். இந்த நிதம்ப பிராக்பாரக உன் பின்பாகமானது வசுமதியின் பூமியை ஸ்தகயதி லகுத்வம் நயதிச்சக. ஸ்தகயதி மறைக்கின்றது. உன்னுடைய பின்பாகமானது பூமியை மறைக்கின்றது. லகுத்வம் நயதிசக லேசாக இருக்கும் தன்மையையும் அந்த பூமிக்கு அளிக்கிறது. ஆக பூமியை விட அம்பாளுடைய நிதம்ப பாகம் பெருத்தும் கனத்தும் பெரியதாகவும் இருக்கிறது. அது பூமியையே மறைப்பது போல் இருக்கிறது என்று தன் கற்பனையில் நிதம்ப பாகத்தை பகவத் பாதாள் வர்ணிக்கிறார். அம்பாளின் பின் பாகமானது அதன் பருமனாலும் விஷாலத்தாலும் பூமியையே மறைத்து பூமியை லேசானதாக செய்கிறது. இவ்வாறான பருமனையும் விஷாலத்தையும் தேவியின் தந்தையான ஹிமவான் தன் மலை அடிவாரத்திலிருந்து எடுத்து அதை பார்வதி தேவிக்கு சீராக அளித்தது போல் இருக்கிறது என்று கூறுகிறார் ஆச்சாரியார். ஓம் தத் சத்து. இனி 82வது ஸ்லோகம். கரீந்திராணாம் சுண்டான் கனக கதலி காண்ட படலே உபாபியாமூருபியாம் உபயமபி நிர்ஜித்ய பவதி சுவிருத்தாபியாம் பத்யுஹு பிரணதி கட்டினாபியாம் கிரிசுதே விதிக்ஞே ஜானுபியாம் விபுத கரிகும்ப த்வயமசி. சென்ற 81வது ஸ்லோகத்தில் லோகமாதாவாம் சர்வஜ்ஞையாயும் சர்வ சக்திமயியாகவும் உள்ள ஜெகதீஸ்வரின் பின்பாகம் பருத்தும் விஷாலமாகவும் இருப்பது அவளது பிறந்த வீட்டின் சீராகும் என்று மேன்மைப்படுத்தி பாடிய பகவத் பாதாள் இந்த 82வது ஸ்லோகத்தில் அம்பாளின் தொடை அழகையும் முழங்கால்கள் அழகையும் வர்ணிக்கிறார்.
கரீந்திராணாம் சுண்டான் கனக கதலி காண்ட படலின். அதாவது மதம் பிடித்த யானையுடைய சுண்டான் துதிக்கையையும் தங்கம் போன்ற வாழைத்தண்டுகளை போன்றதான இந்த இரண்டையும் உபாபியாம் ஊருபியாம் உபயமபி நிர்ஜித்ய பவதி. இந்த மதம் பிடித்த யானையுடைய துதிக்கை போன்றும் வாழை தண்டுகள் போன்றதாகவும் இருக்கக்கூடிய இந்த இரண்டும் உன் இரு ஊருபியாம் தொடைகளாக பெற்றிருக்கிறாய் தாயே. சுவிர்த்தாபியாம் பத்தியு பிரத்திகட்டினாபியாம் கிரிசுதே விதிக்ஞே. பத்யுகு கணவனான பரமசிவனை அடிக்கடி நமஸ்கரிப்பதால் கடினமாகிய திரண்ட ஜானுபியாம் விபுதகரி கும்பத்வய அசி. அதாவது உன்னுடைய அடிக்கடி பரமசிவனை நமஸ்கரிப்பதால் உன்னுடைய முழங்கால் முட்டிகள் யானைகளின் கும்பங்களையும் மீறிய கடினத்தோடு விளங்குகிறது என்கிறார் பகவத் பாதாள். அதாவது அம்பாளின் தொடைகள் இரண்டும் யானைகளின் துதிக்கையையும் தங்க வாழை மரத்தின் தண்டுகளையும் மிஞ்சக்கூடிய சோபையோடு விளங்குகிறது என்கிறார். பரமசிவனை அடிக்கடி அம்பாள் நமஸ்காரம் செய்வதால் மிகவும் கடினமாகி யானைகளின் கும்பங்களை ஜெயித்த பலத்துடன் உறுதியாக அம்பாளின் கால் முட்டிகள் விளங்குகிறதாம். இதையே லலிதா சஹஸ்ரநாமம் மாணிக்க மகுடாக்கார ஜானுத்வய விராஜிதாயை நமஹா என்ற நாமமும் காமே சஜ்ஞாத சௌபாகியம் அதவோருத்வயான்விதா என்ற இரண்டு நாமங்களும் அம்பாளின் கால்களையும் தொடைகளையும் இரண்டு முட்டிகளையும் அழகாக வர்ணிக்கிறது. ஓம் தத் சத்து. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா. अतिमधुरचापहस्ताम् अपरिमितामोघबाणसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे. श्रीविद्याधीशरचितचूर्णिका श्रवणपठनानन्दितानां सम्प्राप्तित आयुरारोग्यसौन्दर्यविद्याबुद्धि पुत्रपौत्रकलत्रै ऐश्वर्यादि सकल सौख्यप्रदे श्रीत्रिभुवनेश्वरी श्रीमत्कमलाम्बिके पराशक्ते मातः नमस्ते नमस्ते नमस्ते. पाहि मां पाहि मां पाहि मां देवी तुभ्यं नमः.